Hi viewers, welcome to Mr. Realtor. இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல பரந்தூர் ஏர்போர்ட்க்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு 3 km டிஸ்டன்ஸ்லயே ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லேஅவுட் பார்க்க வந்திருக்கோம். இது யார் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா TWD ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிருக்காங்க. KGF நேம்க்கு ஏத்த மாதிரியே இது ஒரு தங்க சுரங்கம். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சைட்டு 294 பிளாட்ஸ் இருக்குது. 11 ஏக்கரில் பிரம்மாண்டமாக லே அவுட் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்னா சும்மா டெவலப்மெண்ட் கிடையாது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ரன்வே மாதிரி ரோடு வந்து போட்டிருக்கிறாங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரன்வே மாதிரி வந்து ரோட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. 33 ஃபீட்டு 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கிறாங்க. ஸோ ரோடு எல்லாருமே தானப்பா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எக்கச்சக்க டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாக அவென்யூ ட்ரீஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் ஒரு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டர் கனெக்ஷனுக்கு அங்கே சைடில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பயுமே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த லே அவுட்டில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட்லேயே உங்களுக்கு ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து தண்ணி வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வந்து கூட யூஸ் பண்ணலாம். பரந்தூர் ஏர்போர்ட் இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குற தூரத்துலேயே உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. ஸோ இந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் இந்த பூந்தமல்லியிலேருந்து வர நேஷ்னல் ஹைவேவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு எலிவேட்டட் பிரிட்ஜ் கட்டுறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஜங்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சிட்டி சைட் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ எப்படி நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன் இருக்கோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த இடமும் ஒரு பெரிய ஜங்ஷனாக வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கும். ஸோ சூப்பரான சைட்டுக்குள்ளே டெவலப்மெண்ட்டும் சரி, சைட்டை சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்டுமே சரி, நல்ல வந்து ஃப்யூச்சரில் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய வேல்யூ. ஏன்னா இவங்க இந்த தீபாவளிக்கு 3x சரவெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. 3x சரவெடி அப்படின்றது ஆஃபர் மட்டும் இல்லை, சைட்டோட பொட்டென்ஷியலும் தான். சைட்டுக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சைட் மெட்ரோ வருது. ஸோ சைட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகிற க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இவங்க 3x பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 30 கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 rupees ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. அது 1950 rupeesக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் 2030 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும், உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துடும். இதெல்லாம் வரும்போது ப்ரைஸ் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட்டுக்குள்ளே பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய பார்க்கு, கிட்ஸு ப்ளே ஏரியா. நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நம்ம லே அவுட்டு, பார்க்குக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, பார்க் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம். இடம் கொடுக்குறதுன்றது ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, அது வந்து ரூல்ஸ் படி விட்டாகணும், அதனால் விட்டுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் எக்யூப்மெண்ட்டு எல்லாமே வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது 100% பண்ணுவாங்க. 3 ஃபேஸ் EB லைன் இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக 3 ஃபேஸ் EB லைன் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து இங்கே ஈவினிங்கில் இருக்கும். ஸோ லே அவுட்டை சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. லே அவுட்டோட டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம். லே அவுட்டை சுற்றி என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த லே அவுட்க்கு நியர்பைலேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகுது பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. நான் உங்களுக்கு எல்லாமே ட்ரோன் வியூவில் காட்டும் போது உங்களுக்கு க்ளீனாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும். பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற தூரத்தில் இருக்குது. உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டு, உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே தாண்டிங்க அப்படின்னாலே பரந்தூர் ஏர்போர்ட் தான். ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வருது. ஸோ லே அவுட்க்கு கனெக்டிவிட்டி அப்படின்றது இப்போ நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பூந்தமல்லியிலேருந்து வேலூர் போவோம் இல்லையா, அந்த மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸு. ஸோ அது வழியாக வந்திருக்கும். நமக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. ஸோ இது ரோட் கனெக்டிவிட்டி. ட்ரெயின் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சாங்ஷனே பண்ணியிருக்காங்க. 7000 crores வந்து பட்ஜெட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே சிட்டி சைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் வருது. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டு ரெண்டுமே நமக்கு வந்து கிட்ட தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி. ஃப்ளைட் கனெக்டிவிட்டி பொதுவாக நம்ம சைட்டுக்கெல்லாம் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி சொல்கிறது இல்லை, இது நியர்பையில் இருக்கிறதால சொல்கிறேன். உங்களுக்கு பின்னாடி அந்த பிரிட்ஜை தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துடும். இப்போ எப்படி உங்களுக்கு நங்கநல்லூர் ஏரியாலாம் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஈவினிங்லலாம் பார்க்கும்போது ஃப்ளைட்லாம் கிட்ட போவோம், பசங்களுக்குலாம் சோறு ஊட்டலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு கிட்டவே வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸோ எல்லா டைப்பான கனெக்டிவிட்டியும் நியர்பையில் இருக்குது. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த ரோட் பற்றியே தெரியும். இந்த ரோட்லேயே அவ்வளோ காலேஜ் இருக்குது. நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸ்கூல்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பக்கத்துலேயே உங்களுக்கு
வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது, இன்னும் எக்கச்சக்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இந்த லே அவுட் முக்கியமான விஷயம், ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன். ஸோ சைட்டுக்கு வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த லே அவுட்டு. இந்த லே அவுட் அமைஞ்சிருக்க ரோடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற ரோடு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஆன் ரோட்டில் இருக்கிறதால 1 2 3 4 என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு ஆன் ரோட் லே அவுட்டு. ஸோ உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கும். பிளாட்ஸ் எல்லாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் இருக்குது. ஒரு 600 சதுரடியிலேருந்து உங்களுக்கு 2400 சதுரடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஃபேஸிங்கில் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி, உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் கிடைக்கும். இல்லை வந்து நீங்கள் ஒரு நினச்ச மாதிரி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கார்னர் பிளாட்டாக எதிர்பார்க்குறீங்க, ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரியான ஒரு கார்னர் எதிர்பார்த்தாலுமே இப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டு ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்டில் ஏபிஎஃப் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வரத்துக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு சைட் நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஒரு கேபில் நீங்கள் ஜம்முன்னு ஃபேமிலியாக வந்து சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் பிடிச்ச மாதிரியான பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து மொத்தமாக ஃபேமிலியாக இங்கேயே பேசி டிஸ்கஷன் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நேரில் கிளம்பி வாங்க, சைட்டை பாருங்கள், நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமான கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து வீடு, லேண்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.